நடிகர் கிருஷ்ணா கைது. போதைப்பொருள் வழக்கு உண்மை முழுமையாக. Tamil actor Krishna arrest. Full details. வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்த ஒரு செய்தி. நடிகர் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டுள்ளார். போதைப்பொருள் தொடர்பான வழக்கில். நடிகர் கிருஷ்ணா நடிகர் ராஜேந்திரன் மகனாக யாமில் சினிமாவில் கழுகு, யாக்கை, மட்டபொஞ்சி, குலபகாவலி உள்ளிட்ட பல படங்களில் நடித்தவர். அவர் நடிப்பில் ஒரு தனி ஸ்டைலும் சினிமா ஊழல் தொழில் நன்றாக அறிமுகம் பெற்றவரும் கூட. ஜூன் 25, 2025 சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். முன்னதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின்படி போதைப்பொருள் வாங்கும், வைத்திருக்கும் மற்றும் பரப்பும் செயலில் கிருஷ்ணா ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அவருடைய குடியிருப்பில் நடைபெற்ற சோதனையில் MDMA, கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். யார் யார் இதில் தொடர்புடையவர்கள்? காவல்துறை தகவலின்படி கிருஷ்ணாவுடன் தொடர்பில் இருந்த மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் ஒருவர் ஒரு சின்னத்திரை தயாரிப்பாளர் என்றும், மற்றவர்கள் அவருக்கு தொடர்பு வைத்திருந்த மெசெஞ்சர் ஆப் வழியே விநியோகஸ்தர்கள் என்றும் கூறப்படுகிறது. அவரது முந்தைய புகார்கள் சந்தேகங்கள் இருந்ததா? கடந்த சில மாதங்களாக கிருஷ்ணா மீதான குற்றச்சாட்டு அடிப்படையிலான பீச்சுகள் இருந்தன. சில ஃபேன் மீட்அப்ஸ், பிரைவேட் பார்ட்டிஸ் மற்றும் ஃபில்ம் சிட்டி இவெண்ட்களில் அவருடைய நடத்தை தொடர்பாக சில குற்றச்சாட்டுகள் வந்திருந்தன. இது தமிழ் சினிமாவிற்கு என்ன அர்த்தம்? நடிகர் கிருஷ்ணா போன்றவர்கள் மீது வரும் வழக்குகள் தமிழ் சினிமா உலகில் பலருக்கு நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்தும். ஒரு நடிகர் நம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். இந்நிலையில் லா அண்ட் ஆர்டர் பற்றிய விழிப்புணர்வு மிக முக்கியம். தமிழ் சினிமா இமேஜ், ரசிகர்கள் நம்பிக்கை ஆகியவற்றும் இங்கு சோதிக்கப்படுகின்றன. பொதுமக்கள் ரசிகர்களுக்கான செய்தி. ஒரு பிரபலத்தின் செயல்கள் பல இளம் ரசிகர்களை பாதிக்கக்கூடும். அதனால் நாம் எல்லோரும் உண்மை விவரங்களை அறிந்து உணர்வுபூர்வமாக அல்லாது நியாயமாக அணுக வேண்டும். நடிகர் கிருஷ்ணா குற்றம் செய்துவிட்டார் என்று சட்டம் உறுதி செய்யாமல் முன்கூட்டியே தீர்ப்பு சொல்லக்கூடாது. ஆனால் சினிமா உலகில் இவ்வாறான நிகழ்வுகள் மீண்டும் மீண்டும் நடக்காமல் இருக்க துறைமுகமான கட்டுப்பாடுகள், விழிப்புணர்வுகள் தேவைப்படுகின்றன. இந்நிகழ்வு பிரபலங்கள் என்பவர்களும் சட்டத்தின் மேலல்ல என்பதையும், போதைப்பொருள் தொடர்பான சட்டங்கள் மிக கடுமையானவை என்பதையும் மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் பல உண்மை வீடியோக்களுக்காக காத்திருக்குங்க. நன்றி.